எல்லாம் அதை எடுத்து வச்சுக்கோங்க. 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு நம்ம என்ன குறித்து பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, நரகம் குறித்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு வாழ்கிற மனிதருக்கு மத்தியில் நரகம்னா என்னன்னே தெரியாமல், பரலோகம்னா என்னன்னு தெரியாமல் வாழ்கிறாங்க. இன்னைக்கு நம்ம நரகத்தை குறித்து பார்க்க போகிறோம். அடுத்த நம்ம பரலோகத்தை குறித்து பார்க்க போகிறோம். நரகம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த உலகத்தில் சில பொய் கதைகளை சொல்லுவாங்க. நரகம்னா என்னன்னா சில பொய்யா சொல்லுவாங்க. யார்கிட்ட கேட்டாலும் நரகத்தை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் இருக்காது. ஏன்னா அவங்க எதை கேட்டாங்களோ அதை தான் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னென்னா, நரகம்னா அங்கே ஒரு எண்ணெய் சட்டி இருக்கும், அங்கே போட்டு வறுப்பாங்க, இப்படி தான் சொல்லுவாங்க. இன்னொரு கதை கேட்டிங்கன்னா, வானத்தில் ஔவையாக இருப்பாங்க, ஒரு பாட்டி வடை சுடும். இப்படி கதைகள், வீணான கதைகள் தான் இருக்குன்னு தவிர நரகம்னா என்ன, அங்கே யாரெல்லாம் போவா. ஆனால் பொய்யான தகவல் நிறையா பரவி இருக்கும். மார்கழியில் செத்தா அவங்க நரகம் போக மாட்டாங்களாம். இதெல்லாம் கற்பனை கதைகளை தவிர சத்தியம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, முதல்ல இந்த பூமியின் உருண்டைன்னு சொன்னது யாரு? கலீலியோ. பூமியை உருண்டைன்னு சொன்னது யாரு? அரிஸ்டாஸ், கிரேக்க தத்துவஞானி அரிஸ்டாஸ் தான் சொன்னார். ஆனால் அதை யாருமே ஏற்றுக்கறல. இது பைத்தியக்காரன்னு சொல்றியா, உருண்டைன்னு சொல்றியா, ஆனால் பூமி தட்டையாக தான் இருக்குன்னு சொல்லி ஏற்றுக்கறல. பின் நாட்களில் அவர் சொன்னதுதான் உண்மை. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, பூமினா தட்டையாக இருக்கும் அது. ஆனால் இவர் அரிஸ்டாஸ் எந்திரிச்சு சொல்கிறாரு, கிரேக்க தத்துவஞானி, பூமி உருண்டை அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்கிறார். இதே போல தான் நிறைய காரியங்கள் மனிதனுக்கு அவனுக்கு என்னெல்லாம் தோணுச்சோ அதையெல்லாம் ஒரு பொய்க்கதையாக அங்கே சொல்லி வச்சுருக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு மதங்கள் உருவானதெல்லாம் நான் ஒரு லைட்டாக ஒரு சின்ன அடுத்த வாரம் பேசுகிறேன். மதங்கள் உருவானது அந்த எல்லாமே தோரா பழைய ஏற்பாட்டில் இருந்தால் சில மதங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்குற மதங்கள்லாம் உண்டானது. அது இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் சரி, அது ஆர்சியாக இருந்தாலும் சரி, எல்லாமே இதில் உருவானது தவிர பாருங்கள் எதுவுமே தானாக உருவாக கிடையாது. அதெல்லாம் நான் அடுத்த வாரம் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இன்றைக்கி நரகத்தை குறித்து பார்க்குறோம். நரகம்னா என்ன அப்படிங்கிற பார்க்குறப்ப பொய்யான தகவல்களை இன்றைக்கி உலகத்தில் பரப்பி இருக்கிறாங்க. நரகம்னா ஒன்றும். ஆனால் நரகத்தின் ஒரு மனிதனை, நரகத்தை பற்றி ஒரு மனிதன் தெரிந்து கொண்டால் அவன் ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். அவன் ஆண்டவருக்காக பயந்து வாழணும். அதுதான் நரகம். இப்போ வாசிக்கிறோம், 10வது பகுதியில் வாசிங்க மறுபடியும். 28 வாசிங்க. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து இங்க சொன்ன வார்த்தையை கேட்டோம். இன்னைக்கு அநேகர் கேட்குற கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, நரகம்னா ஒன்று இருக்கா பிரதர் அப்படின்னு கேட்குறாங்க. சில கிறிஸ்தவர்கள் இதே இந்த கேள்வி கேட்குறப்ப வேதனையாக இருக்குது. நரகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. போங்க, நரகம் ஆகுது. நம்ம வாழ்கிறதாங்க நரகம். நம்ம கணவன்கிட்ட வாழ்கிறோம்ல அதாங்க நரகம். நம்ம மனைவிட்ட வாழ்கிறோம்ல அதான் நரகம். மாமியாட்ட ஒரு மருமகள் அதாங்க நரகம். இப்படியே சொல்லி நரகம்னா என்னன்னே தெரியாமல் இது நரகம் சொல்லிக்கிட்டு வாழ்கிறாங்க. ஆனால் நரகத்தை பற்றி ஒரு மனிதன் சொல்லிக்கிட்டா அவன் சொல்ல மாட்டேன், நான் நரக வாழ்கிற வாழ்க்கை வாழ மாட்டேன். சில பேர் சொல்கிறாங்க, போங்க நரகம் போனால் போயிட்டு போகிறோம். எப்பா அதை பற்றி உனக்கு தெரிஞ்சா நீ சொல்ல மாட்டேன் நரகம்னா என்னான்னு. நீ நினைக்கிற ஏதோ நம்ம போய் அங்கே போய் கஷ்டப்படுவோம்ல, கிடையாது. நரகம்னா என்ன, அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து அநேக இடத்துல சொன்னார் நரகம்னா என்ன அப்படின்னு. அப்போ நரகம்னா என்ன, அது ஒரு கேள்விக்குறியாகவே இன்னைக்கு இருக்குது. நரகம் இருக்கா? நான் சொல்கிறேங்க, சூரியன் இருப்பது உண்மை என்றா, இந்த வானம் பூமி இருப்பது உண்மை என்றா, நரகம் மோட்சம் இருப்பது உண்மையிலும் உண்மை. அதில் எந்தவித சந்தேகம் இருக்கக்கூடாது. நரகம் ஒன்று இல்லை என்றால் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவ இந்த பூமிக்கு தூக்கி கொடுக்க அவசியமே கிடையாது. நரகம் ஒன்று இல்லை என்றால் இயேசு சிலுவையில் மரித்து அவ்வளவு பாடு, கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்த வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் மரிக்கணும், 3ஆம் நாள் எழும்பணும், இதெல்லாம் கிடையாது. அப்போ இயேசுடைய மெயின் நோக்கமே என்னன்னு கேட்டிங்கன்னா, மனிதனை பாவத்திலிருந்து தூக்கி எடுக்கணும். அவன் எங்கே போகக்கூடாது?
நரகத்துக்கு போய்க்கூடாது. அதனால தான் பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். பாவம் செஞ்சா நரகமா? கிடையாது. பாவம் செஞ்சா நரகம் கிடையாது. சுவிசேஷம்ன்றா என்னன்னு கேட்டிங்கன்னா, பாவம் செஞ்சா உனக்கு நரகம் கிடையாது, பாவத்துக்கு ஒரு பரிகாரம் செஞ்சிருக்காரு பார்த்தீங்களா சிலுவையில், அதை ஏற்றுக்கலாதான் உனக்கு என்ன கிடைக்கும்? புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? நிறைய பேர் தப்பு தப்பாக சுவிசேஷம் சொல்கிறது, நீ பாவம் செஞ்சால் நரகம் பெற கிடையாது. நீ பாவம் செஞ்சால் நரகம் போக மாட்ட. ஆனால் பாவம் செஞ்சுட்டு உனக்குன்னு ஒரு ஆண்டவர் ஒரு பரிகாரத்தை வச்சுருக்காரு பார்த்தீங்களா, அதை ஏற்றுக்கிறதுனால நீ எங்கே போகிற? நரகம் போகிற. இதாங்க சுவிசேஷம். அதனால தான் பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வராரு. ஆனால் இன்னைக்கு அநேகர் இதை புரிந்து கொள்றதில்ல. நரகத்தை பற்றி ஒரு தெளிவான மெல்ல, நரகம்னா நம்ம என்னான்னு புரிஞ்சு கொள்ளணும். அப்போ தான் நம்ம சுவிசேஷத்தை சொல்ல முடியும். பாருங்க, ரட்சகர் அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா, தூக்கி எடுக்கிறவர். மனுஷனை நரகம் போகக்கூடாது, பாவத்தில் விழுந்து நரகம் பெறக்கூடாதுன்னு தூக்கி எடுக்கிறவர் பேர் தான், அவருக்கு பேர் ரட்சகர். இயேசு அநேக இடங்களை வேதத்தில் நரகத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு போப் ஆண்டவர் தப்பான உபதேசத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு. கேத்தலிக்கா தலைவர் போப் ஆண்டவர் ஐரோப்பா தேசத்தில் தப்பான உபதேசத்தை கொடுத்து கொண்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நரகம் ஒன்று கிடையாது, அதுக்கு நிறையா அப்படின்னு சொல்லி இங்க பாருங்க, மனிதர்கள் பேச்சு இன்னைக்கு வேதம் என்ன சொல்லுது. அதனால தான் எல்லார் கையிலும் ஆண்டவர் வேதத்தை கொடுத்துருக்கிறார். பாருங்க, அநேக இடத்துல இயேசு நேரடியாக நரகத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். சில வருஷங்களுக்கு முன்பாக நைஜீரியா, ரஷ்யாவுள்ள நைஜீரியா பாலைவனத்தில் ரஷ்யாவில் விஞ்ஞானிகள் அந்த பாலைவனத்தில் பூமியை ட்ரில் பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு ஆராய்ச்சிக்காக. அந்த ட்ரில் பண்ணால் அந்த பூமி எப்படி இறங்கும்? இஞ்சி கணக்கில் இறங்கும். அது உங்களுக்கு புரியும்படி நான் சொன்னேன்னா, நம்ம ஊரில் போர் போட லாரி வரும், பார்த்துருக்கீங்களா எல்லாரும்? அது எப்படி இறங்கும்? டவக்குன்னு இறங்கிடுமா? கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி 1 அடி 2 அடி 10 அடி 20 அடின்னு போய்கிட்டே இருக்கும். இப்படி தான் அந்த மிஷின் உள்ளே போய்கிட்டே இருக்குது, இஞ்சி கணக்கில் போகுது. 9 அடி போனக்கு அப்புறம் அந்த மிஷினு ஃப்ரீயாக சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வெற்று இடம் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. உடனே மிஷினை அவசரமாக எடுத்துட்டாங்க. ஐயோ, அது என்ன வெற்று இடம், ஃப்ரீயாக சுற்றுன்னு சொல்லி அவசரமாக எடுத்த போது அந்த மிஷினுடைய அந்த ஓட்டையில் இருந்து வெப்பத்தினுடைய அளவு 2000 டிகிரி இருந்துச்சு. எத்தனை டிகிரி இருந்துச்சு? 2000 டிகிரி இருந்துச்சு. நம்ம ஊரில் 100 டிகிரி வெயில் அடித்தாலே நம்ம என்ன பண்ணல, தாங்க முடியலை. 100 டிகிரி 105 டிகிரி அடித்தாலே தாங்க முடியல. 2000 டிகிரி அடிச்சிச்சு. அது மட்டும் இல்லை, அந்த ஓட்டையிலிருந்து கோடான கோடி மக்களுடைய அலறல் சத்தம் கேட்டது. இது கதை அல்ல, நாங்கள் கதை சொல்ல மாட்டோம். கதைனா எப்படி இருக்கும்? இது நேரடியாக பிபிசி, இந்தியாவில் பெரிய டிவி பிபிசி டிவியில் ஒளிபரப்பான சில வருஷங்களுக்கு முன்பாக. இன்னைக்கும் நீங்கள் போய் யூடியூப்பில் போய் சவுண்ட் ஆஃப் பெல்லுன்னு போடுங்க, சவுண்ட் ஆஃப் கெல்னு போடுங்க. அந்த இது வரும். அந்த ரஷ்ய வீரர்கள் அந்த செஞ்சது, அவங்க பேசுனது, அந்த சத்தத்தெல்லாம் இன்றைக்கும் அவங்க எடுத்து பொழிப்பாங்க. சவுண்ட் ஆஃப் ஹெல்லுன்னு யூடியூப்பில் போடுங்க. பிபிசியில் ஒளிபரப்புனாங்க. நாங்கள் கட்டு கதையை சொல்லலை. கதைனா எப்படி இருக்கும்? ஒரு ஊரில் ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு பேர் இருக்காது, ஊர் இருக்காது, வம்சம் இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்படி தானே இன்றைக்கி மதங்கள்லாம் இருக்குது. நீங்கள் மற்ற மதங்களை போய் சொல்லுங்களேன், அவர் அப்படி வாழ்ந்தார் அந்த காலத்தில், இவர் இப்படி வாழ்ந்தார், எந்த வருஷம் வாழ்ந்தார், எப்போ வாழ்ந்தார் சொல்ல மாட்டாங்க, சொல்ல தெரியாது, கட்டுக்கதை. ஆனால் இயேசு எப்போ பிறந்தான்னு வேதத்தில் தெளிவாக இருக்குது, சரித்திரத்தில் இருக்குது. வேதத்தை மட்டும் வச்சு நாங்கள் சொல்ல கிடையாது, சரித்திரத்தில் இருக்குது. எப்போ இருக்குது இயேசு பிறந்தார்? அகஸ்துராயனால் குடிமலிது எழுப்பப்பட்ட அந்த நாள். அப்போ அகஸ்துராயன் ஒரு மண்ணே அன்னைக்கு அரசாண்டு இருக்கிறாரு. இன்னைக்கு அந்த பதிவேட்டில் அந்த மன்னனோட பேர் இருக்கு. அந்த நேரத்தில் தான் இயேசு பிறக்கிறாரு. அற்புதம் செஞ்சார். எங்க செஞ்சாரு? கானா ஊர்ல செஞ்சார். எந்த கானா ஊர்ல செஞ்சாரு? விவரமா இருக்கு. கலிலேயா உள்ள கானாவூர். ஏன்னா கானாவூர்னா நிறைய இருக்கும். கலிலேயா உள்ள கானாவூர்ல அற்புதம் செஞ்சார். இயேசு மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்ட இடம் இன்னைக்கும் இஸ்ரேல் தேசத்துல இன்னைக்கு இருக்கு. அப்ப சரித்திரத்திலையும் அது இடம்பெறுது, உண்மையில இடம்பெறுது. ஆனா கதைகள் அந்த காலத்துல அப்படி இருந்தாருங்க, இந்த காலத்துல எப்படி இருந்தாருங்க, இப்படித்தான் கதை சொல்லுவாங்க, தவிர உண்மை கிடையாது.
அப்போ அந்த ரஷ்ய வீரர்கள் அதில் 3 பேருமே நாத்திகர்கள், கடவுளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க, அவங்க கம்யூனிஸ்ட் சிந்தனையோடவங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு எங்களுக்கு தெரியலை, ஆனால் அந்த துளையில இருந்து கோடான கோடிய மக்களுடைய அலறல் சத்தம், அந்த வெப்பத்தினுடைய அளவு நாங்கள் பார்த்தபோது இது நரகம் என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம். அப்புறம் சொல்கிறார், ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறார், நரகம் கடவுள் இருக்கிறாரா இல்லையோ, நரகம் இருப்பது உண்மை. அல்லேலூயா. சொன்னது யாருங்க? சொன்னது இயேசுடைய பக்தர் கிடையாது, இயேசுடைய சீசர்கள் கிடையாது. சொன்னது யாரு? நாத்திகர்கள். கடவுள் இல்லை, நரகம் இல்லை, மோசம் என்று சொன்னவர் இன்னைக்கு பிபிசியில் அந்த இது இன்னைக்கு இருக்கு பாருங்க. அலறல் சத்தம், கோடான கோடி மக்கள் அலறல் சத்தம். அந்த சத்தத்தை கேட்கும்போது அது எப்படி அதை ஒளிபரப்பியிருக்காங்களா, அந்த சத்தத்தை கேட்க முடியல. நிறைய பேர் அதை கேட்டுட்டு நரகம் இப்படிப்பட்ட இடமா? ஏன் கேட்டிங்கன்னா, அந்த நரகம் நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது, நம்ம கற்பனைக்கெல்லாம் கிடையாது. நரகம் அப்படிப்பட்டது. அப்போ நரகம் இருப்பது என்பது உண்மை, நம்ம அறிஞ்சு கொள்ளணும். ஆண்டவர் பூமிக்கு வந்த மெயின் நோக்கம் என்ன தெரியுமா உங்களுக்கு? மனுஷன் யாரும் என்ன பண்ணிடக்கூடாது, நரகம் போயிடக்கூடாது. அதுக்காக தான் மெயினாக வந்தார். ஆனால் இன்னைக்கு யாருமே அதை குறித்து கொஞ்சம் கூட கவலைப்படாமல், நரகத்தை குறித்து கொஞ்சம் கூட ஒரு எண்ணம் இல்லாமல் இந்த பூமியில் வாழ்கிறான் பார்த்தீங்களா ஒரு மனுஷன். அவனை மாதிரி யூஸ்லெஸ் எவனுமே கிடையாது, அவனை மாதிரி ஒரு முட்டாள் யாருமே கிடையாது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? நரகத்தை குறித்து கொஞ்சம் கூட கவலைப்படாமல், நான் மறிச்சா எங்கே போவேன்னு கூட கொஞ்சம் கூட அதை பற்றி எதுவுமே இல்லாமல் ஒரு மனுஷன் இந்த பூமியில் வாழ்கிறானா, அவனை போல ஒரு முட்டாள் இந்த உலகத்திலே கிடையாது. 3 நிலை இருக்குங்க மரணத்தில். நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் 3 நிலை இருக்குது. பையூர், பொய்யூர், மெய்யூர். எங்கேருந்து வந்தேன்னு நம்மளுக்கு தெரியும், தாயின் வயிற்றுலேருந்து வந்தோம். எங்கே வாழ்கிறோம்னு நம்மளுக்கு தெரியும், பூமியில் வாழ்கிறோம். ஆனால் கண்ணை மூடுனா நம்ம எங்கே போகணும்னு உனக்கு அறிவு இருக்கா? அந்த அறிவு இருந்துச்சுன்னா இந்த பூமியில் நீ எப்படி வாழுவ? பணம் பணம் பணம், வேலை, பணம், அது குடும்பம், சொத்து சேர்க்கணும், அது சேர்க்கணும், ரைட்டு. நீ செத்தக்கு அப்புறம் எங்கே போக போற? அதெல்லாம் விட்டுட்டு தானே போக போற. பணம் சம்பாரிச்சு, நீ அதை சம்பாரிச்சு, நீ சொத்து சேர்த்து, நீ வீடை எப்படி வேணாலும் செய்ய, கண்ணை மூடுனா உன் நிலைமை என்ன? அதை என்னைக்காச்சும் ஒரு மனுஷன் யோசித்திருக்கானா? அதை தான் சொல்கிறேன். அதெல்லாம் யோசிக்காமல் ஒருத்தன் கோடான கோடி சொத்து சேர்த்து இந்த உலகத்தில் என்னதான் வச்சு அவன் ஒருவேளை எப்படி தான் வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவனை மரணத்துக்கு அப்புறம் எங்கே போகணும் ஒரு அறிவில்லாமல் வாழ்றான். அவனை போல இந்த உலகத்தில் முட்டாளே கிடையாது. வேதத்தில் அப்படி ஒரு மனுஷன் இருந்தான். எடுத்து வாசிங்க, லூக்கா எடுத்து வாசிங்களேன். லூக்கா 12 எந்த வசனம் சார்? நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து. மேல இருந்து வாசிங்க, 17 இருந்து வாசிங்க. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. ஒரு ஐஸ்வர்யவன், அதுல இருந்து வாசிங்களேன். அது எத்தனை இருந்திருக்கு? 16 இருந்திருக்கா? இருங்க வரேன். 16 இருந்து வாசிங்க. 16. அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான்.
படிங்க. வாசிங்க வாசிங்க. அது தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். பாருங்க, இங்க ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான். அவன் தோட்டத்துல நல்ல களஞ்சியங்கள் விளைஞ்சிச்சு. அவன் தனக்குள்ள பேசுறான். நான் யார்கிட்ட பேசுறான்? ஆத்துமாட்ட பேசுறான். நம்மள அப்படித்தானே சில நேரம் தனிமையா இருந்தா யார்கிட்ட பேசுவான்? ஆத்துமாட்ட பேசுவோம். எல்லாருக்கும் அந்த இது இருக்கும்ல, எல்லாரும் நம்மளுக்குள்ளே பேசிக்கிறோம். ஏன்னா அதுலேருந்து நம்மளுக்கு புரியுது நம்ம ஒரு ஆத்துமாட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். இப்படி ஆயிடுச்சு, சமாளிச்சிருவோம், இப்படி பண்ணிடுவோம், அப்படி நம்மளுக்குள்ளே பேசிக்கிறோம். அதான் ஆத்துமா. அப்போ இவன் பேசுகிறான். இவனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பணம் சம்பாதிக்கணும், சொத்து சேர்க்கணும், நல்லா வீடு கட்டணும், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், பேர பிள்ளைகளை பார்க்கணும், பேர பிள்ளைகளை எந்த காலேஜில் சேர்க்கணும், எந்த ஸ்கூலில் சேர்க்கணும், பெரிய இதில் டிவிஎஸில் சேர்க்கணும், இந்த இப்படியே போய்கிட்டு இருக்கிறான். ஒரு நாள் ஆண்டவர் சொல்றாரு, மதிகேடனே. ஆங்கில பைப்பில் போட்டிருக்கு ஃபூல் அப்படின்னு போட்டிருக்கு. ஆர்சி பைப்பில் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு தெரியுமா? ஆர்சி பைப்பில் அழகா போட்டிருக்கு. ஆங்கில பைப்பில் என்ன போட்டு சொல்லி சொன்னேன்? ஆர்சி பைப்பில் அறிவு இல்லாதவனே. ஆர்சி பைப்பில் பயன்படுத்துகிற வார்த்தைகள் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் பைபிள் இங்கே அழகா பயன்படுத்தியிருக்காங்க. ரெண்டுத்துக்கு மேலே இங்கே பயன்படுத்திருக்க வார்த்தை என்னது? மதிகேடனே. உன் வாழ்க்கையில் நீ பணம் சம்பாரிச்சு சொத்து சேர்த்துக்கிட்டு பேங்கில் போட்டுக்கிட்டே திரியே. அவனை காட்டில் நான் முன்னேறணும், இவனை காட்டில் வீடு கட்டணும், அது கட்டணும்னு ஒரு நாளாச்சு நீ யோசித்தையா? நம்மளுக்கு நெருங்கிக்கிட்டே இருக்கு, வயசு நெருங்கிக்கிட்டு இருக்கு, ஒரு நாள் மறிக்க போகிறோம். மறிச்சா எங்கே போகிறோம் யோசிச்சிருக்கா? இப்படி கண்ணை மூடையில் உன் ஆத்துமா எங்கே போகணும் யோசித்திருக்கா? நீ எப்படிதான் சம்பாரிச்சு? அதனால தான் வேதம் சொல்றது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தான் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபங்க? நீ உலகத்தே ஆளுகை செஞ்சாலும் உனக்குள்ள இருக்கிற ஆத்துமாவை கொடுத்து நீ உனக்கு ஒரு எண்ணம் இல்லாட்டி மதிகேடன். அவன் தான் மதிகேடன். இன்னைக்கு உலகத்துல நிறைய மதிகேடன் தர்றாங்க. உலகத்துல பெரிய பணக்காரருங்க இந்தியாவில் அம்பானி. மதிகேடன். அவர் எப்படி கேட்டிங்கன்னா, முதலிடம் வந்துடணும். அவருக்கு எப்போ பார்த்தாலும் அந்த எண்ணம் தான். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆத்துமா குறித்து அதானியோ அம்பானியோ என்னைக்காவது யோசித்திருக்காங்களா? யோசிக்கவே மாட்டாங்க. தமிழ்நாட்டே ஒரு அம்மா ஆட்சி செஞ்சிச்சு. என்ன ஆச்சு? என்ன ஆன? இரும்பு பெண்மணின்னு பேர் வாங்கின. என்ன ஆன உங்க கதை? என்ன ஆன? நீ என்ன ஆன? எப்போ செத்தேன்னு கூட தெரியாது நிறைய பேத்துக்கு. அம்மா இட்லி சாப்பிட்டுக்கு இருக்காங்க, பொங்கல் சாப்பிட்றாங்க. நாங்கள் எல்லாத்தையும் ஆளலாமா? ஆனால் கண்ணை மூடி நிற்கையில தாம்மா உனக்கு தெரியும் உன் ஆத்துமா எங்கே நிற்க போகுதுன்னு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கையில் உன் சிருஷ்டிகரை நினை. உனக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்குப்பா. வேலை பார்க்கணும், சம்பாதிக்கணும், அதெல்லாம் ரைட்டு தான். அதற்கு மத்தியில் கடவுளுக்காக நீ வாழணும். இது அநேகருக்கு எனக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. வாலிப பிள்ளைகளுக்கு கண் கண்டதே காட்சி, காது ஒன்று பாவம், இந்த பின்னாடி ஓடுறது, அது பின்னாடி ஓடுறது, இதுதான் உலகம்னு வாழ்றாங்க. பிசாசு கண்ணி வைக்கிறானா? ஏன் ஆத்துமாவை கண்ணி வைக்கிறான்? அந்த ஆத்துமாத்துக்கு எங்க போடணும்? நரகத்தில் போடணும். நீதிமொழிகள் அழகா போட்டிருக்கு 9:18 அழகா அங்கே போட்டிருக்கும் பாருங்களேன். சூப்பரா. திருட்டு தண்ணி தித்திக்குமா? வாசிங்களேன். நீதிமொழிகள் 9:18 வாசிங்களேன். ஆயினும் மரித்தவர்கள் மேல வாசிங்க. மதியினனை நோக்கி, திருட்டு தண்ணீர் தித்திக்கும், அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்பமும் இன்பமாய் இருக்கும் என்றும் சொல்லி கூப்பிடுகிறான். எடுத்துட்டீங்களா எல்லாரும்? நீதிமொழிகள் 9:18. ஆயினும் மதியினை நோக்கி. யாரு மதியினே? பாவத்துக்கு பின்னாடி போறது, தகாத உறவுல ஈடுபடுறது. இவன் பூரா யாருன்னு கேட்டீங்கன்னா மதியினன். அவன் என்ன செய்ய? அவனை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு எப்படித்தான் இருக்குமா? திருட்டு தண்ணி என்ன செய்யுமா? தித்திக்குமா. அப்புறம் அந்தரங்கத்தில் புசிக்கிற அப்பம் இன்பமாய் இருக்கும் சொல்லி இந்த பாவம் கூப்பிடுமா. அது பெண்ணுக்கு ஒப்பனையா பாவத்தை சொல்லுது. அந்த பாவம் கூப்பிடுறப்ப
ஆயினும் மருத்துவர்கள் அவ்விடத்தில் உண்டென்றும் ஏற்கனவே செத்து போய் அவட்ட நிறைய பேர் நரகம் போயிட்டாங்க. நீ என்ன பண்ண போற? புரியுதா புரியல உங்களுக்கு? இவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் நம்ம மேலே தான் அந்த அம்மா ரொம்ப அட்டாக்ஸ் பண்ணுது, நம்மளை ரொம்ப உனக்கு முன்னாடி நீ 20ஓ 30ஓன்னு தெரியாது, உனக்கு முன்னாடி நிறைய பேர்த்து அது நரகத்துக்கு அனுப்பிச்சிருக்கு அந்த பொம்பளை. அந்த 2 பக்கமே தான் சேர்த்து பேசுகிறேன், ஆண்களும் சரி பெண்களும் சரி. ஏற்கனவே நரகத்துக்கு நிறைய பேர்த்து அனுப்பிச்சிருக்கு. அதுக்குள்ளே இருக்கிற கெட்டாவி இப்போ ஒன்னைய அனுப்ப என்ன பண்ணுது? வான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அதான் வேடனுடைய கண்ணி. நம்ம ஊரில் நம்ம வீட்டில் கண்ணி வைப்போம் எலிக்கு. ஒரு தேங்காய்ச்சில மாட்டி, எல்லாம் தெரியுமில்ல அதெல்லாம் உங்களுக்கு, தேங்காய்ச்சில மாட்டி கம்பியில் மாட்டி வைப்பப்ப எலியானவர் வருவார். அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. நைட்டானா எப்படா லைட்டை எஜமான் கதவை அடைக்கிறேன் பாரு, எப்படா லைட்டை எஜமான் கதவை லைட்டை ஆஃப் பண்ணுவான், எப்படா தூங்குவான்னு நினச்சி அவர் முழித்து கொண்டே இருப்பார். அவருக்கு தூக்கமே கிடையாது. நீங்கள் எப்போ தூங்குறீங்களோ அப்போ தான் அவர் வீட்டுக்குள்ளே விளையாட முடியும்னு வருவார். பார்ப்பார், ஒரு கருவாடோ ஒரு தேங்காய்ச்சில மாட்டியிருப்பீங்க, அப்படியே லைட்டாக அப்படின்னுவார். ஆஹா டேஸ்ட்டாக இருக்கே, ஆஹா கருவாடு நல்லா இருக்கே, தும்பாரு. என்ன ஆயிரும்? மாட்டிக்குவாரு. சொல்லுங்க, மாட்டிக்கும். என்ன நடக்கும்? தேங்காய் தொட்டோன்னு என்னங்க நடக்கும்? கருவாடை தொட்டா என்ன நடக்கும்? அதை கம்பி மாட்டுறத சொல்கிறேன். என்ன நடக்குங்க சொல்லுங்க? சட்டான்னு ஒரு அடி அடிக்கும். பார்த்தீங்களா? பயந்துறாங்கவா பிள்ளைலாம்? இந்த கம்பி இப்படி இருக்கும், தொட்டவனே எப்படி அடிக்கும்? சட்டார்னு அடிக்கும்ல. திருட்டு தண்ணி தித்திக்கும். அப்புறம் அந்தரங்கத்தில் அப்போ இன்பமா இருக்கும். அப்படி வாயை வச்சு கொறிச்சுன்னு தும்ப மட்டான்னு ஒரு அடி விழுவுறப்ப அப்பதான் தெரியும் திருட்டு தண்ணி திச்சிக்கும் நினைச்சோம். இதுதாங்க பாவம். இன்னொரு வகையான எலிக்கட்டை இருக்கு. போட்டு உள்ளுக்குள்ள போய் எலி அடைஞ்சவனே உயிரோட இருக்கும் அந்த எலி. பார்த்துறீங்களா? அந்த கட்டை பார்த்துறீங்களா? பாப்பா அக்க பாருவேன். எலியானவர் போவார். போவே இல்லை. இப்போ அப்படி பார்ப்பார், என்ன ஏதோ ஒரு கூடு மாதிரி வச்சுருக்குறாங்க, உள்ளுக்குள்ள என்னமோ வச்சுருக்குறாங்க அப்படின்னு. எலி போவார். போனவனே இந்த டோர் லாக் ஆகும். இப்படி பார்ப்பார் எலி, என்ன டோர் லாக் ஆயிடுச்சு? ஓஹோ, நம்ம சாப்பிடல மற்ற எலி சாப்பிடக்கூடாதுன்னு எஜமா எவ்வளவு தங்கமான சோத்திரம் சொல்லி அப்படி சாப்பிடும். ஜன்னலாக இருக்கும். எலி பார்க்கும், என்ன ஒரே ஒரு மாதிரியா இருக்கு. ஓ, நம்ம நல்லா ஏர் கண்டிஷனோட சாப்பிடும் சொல்லி எஜமா நம்மளுக்கு ஏர் கண்டிஷனாக சோத்திரம் சொல்லி நல்லா சாப்பிட்டுட்டு திரும்பி பார்த்தா வரவே முடியாது. வெளியில் இருக்க எலி பார்க்கும், அங்கே பாரு, அது அநியாயம் பண்ணாலும் அது பாவம் பண்ணாலும் அது எப்படி தான் இருக்கு, சந்தோஷமா இருக்குன்னு வெளியில எலி பார்க்கும். ஆனா இந்த எலி மாட்டினது அந்த எலிகளுக்கு தெரியாது. திரும்பி பார்க்கும், விடிய அதனால வர முடியாது. அப்ப அந்த எலி காலையில சோத்திரம் சொல்லுவான். எப்படி சொல்லுவான்? கால் ரெண்டையும் கம்பி மேல தூக்கிக்கிட்டு சோத்திரம் திறந்து விடியா அப்படின்னு எஜமான வருவார். வந்துட்டியா சனியனே, நாசமா போனவனே, வீடை பாடாப்படுத்தி துணியெல்லாம் கடிச்சு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு சாக்கு எடுப்பார். எடுத்து அதை கொட்டுவார். கொட்டி முறுக்கி எலியாவின் தேவன் எங்கேன்னு ஒரு அடி அடிப்பார். செதறி போயிடும். இதுதான் வேடனுடைய கண்ணி. இது எதுக்கு சொல்கிறேன்னா, பாவம் செய்கிறப்ப, தகாத காரியங்கள் செய்கிறப்ப அது இன்பமாக இருக்கும். அதுக்கு பின்னாடி யார் இருப்பா? பிசாசு நரகத்துக்கு கொண்டு போவான். இங்கே பாருங்க, அழகா போட்டிருக்கு, மரித்தவர்கள் ஏராளம் பேர் அவருக்கு முன்னாடியே அனுப்பிச்சு விட்டுருக்கா. அடுத்து ஒன்னையே குறி வைக்கிறா. தம்பி, வாலிப பிள்ளைகள் புரிஞ்சுக்கிறணும், நம்ம மேலதான் அட்டாச்சா இருக்காரு கிடையாது. எங்க ஏற்கனவே அவன் நிறைய பேர்த்த அனுப்பியிருக்கான். அது பிசாசனுடைய தூதனா நிற்பான். அப்ப பாருங்க, அதைத்தான் இங்க போட்டிருக்கு. நரகம் என்பது, அப்படியே நம்ம செய்திக்கு போவோம். மரித்த பிறகு என்ன நடக்கும்? இங்க நம்ம பார்த்தோம், மதிகேடனே, என்னத்தை நீ சம்பாரிச்சு என்னத்தை வச்சாலும் செத்தக்கப்புறம் நீ எங்க போற? இன்னைக்கு அந்த அறிவு நிறைய விதத்துல கிடையாதுங்க. அந்த அறிவு இல்லாதனால தான் துணிஞ்சு பாவம் செய்கிறான், துணிஞ்சு அநியாயம் பண்ணுறான், எல்லாம் பண்ணுறான். ஆனால் செத்தக்கப்புறம் வாழ்க்கை சிகில் அடிக்கப்படுங்க. ஒரு கடையில் சிகில் வச்சா அதை யாரும் ஓப்பன் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மரணத்துக்கு அப்புறம் நீ என்ன வேணாலும் ஆடு,
அழகா பிரசங்கில எழுதியிருக்கிறாரு, உன் இளமையில் சந்தோஷப்படு, உன் கண்ணின் காட்சியில் நட, உன் இளவயது உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சு, ஆனால் இவை எல்லாம் தேவன் ஒரு நாள் நியாயத்தில் நிறுத்துவார் என்று ஆண்டவர் பயம் வேணுங்க. ஆண்டவருக்காக வாழணும். என் கூட நிறையா நண்பர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தாங்க. யூடியூப்பில் இந்த போட்டக்கப்புறம் கேட்பாங்க, கேட்கட்டும். ஆனால் இன்றைக்கெல்லாம் திருமணம் என்கிற ஒரு காரியத்தை வச்சு நிறைய பேர் விலகி போயிட்டாங்க. திருமணம் முடித்தாங்க, ஆண்டவர்கள் இன்றைக்கி கிடையாது. சில பேர் தான் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 30 வாலிபர்களாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். நான் யாருமே இன்றைக்கி கிடையாது. ஆனால் எல்லாம் தெரியும், எங்களுக்கு நரகம் தெரியும், பரலோகம் தெரியும், எல்லாம் தெரியும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படியே வாழுவோம், அப்படியே வாழுவோம். மகனே, நீ இங்கே தீர்மானம் பண்ணணும், மரித்த பிறகு என்ன நடக்கும். ஒரு மனிதன் இந்த கண்ணை மூடும்போது அவன் ஆத்துமா அந்த சரீரத்தை விட்டு எழும்பும், ஆவி தன்னை தகுந்த தேவனிடத்தில் போகும், சரீரம் மண்ணுக்கு போகும். ஆத்துமா 2 இடத்த சுதந்திரிக்கணும். கடவுளுக்குள்ள ஒரு மனுஷன் வாழ்ந்தானா அவன் எங்கே போவான்? பரலோகம். அவனை கூப்பிட தேவ தூதர்கள் வருவாங்க. அநியாயம் பண்ணிட்டு அக்கிரம் பண்ணிட்டு எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டா உன்னைய கூப்பிட யார் வருவா? அதான் எம்ஏ, அதான் சொல்கிறாங்களே, எம்ஏ எதில் வருவானா? உண்மைதாங்க, உண்மைதான். எம்ஏ எரும மாட்டில் கூட வருவான், கழுத மேலே கூட அவங்ககிட்ட வருவான். நீ பண்ண கூத்துக்கெல்லாம் அங்கே தான் வருவான், வந்து நிற்பான். அருமையானவர்களே, ஒரு சத்தியத்தை விளங்கி கொள்ளணும். நரகம், அதனால தான் ஆத்துமா ரொம்ப முக்கியம் சொல்கிறோம். அதனால ஆத்துமா பாரம் சொல்கிறோம். 2 ஊழியர்கள் சந்திச்சா என்ன கேட்பாங்க கேட்டிங்கன்னா, அவங்க சபைக்கு எத்தனை ஆத்துமா வராங்க, எத்தனை பேர் வராங்க, எத்தனை ஏன் கேட்டாங்க, அந்த ஆத்துமா தான். நீங்கள் என்னையை பார்க்குறீங்கன்னா நீங்கள் என்னையை பார்க்க கிடையாது. எனக்குள்ளே யார் இருக்குது? என்ன இன்ன வரைக்கும் நீங்கள் பார்த்த கிடையாது. வீடை தான் பார்க்குறீங்க. எனக்குள்ளே இருக்கிற ஆத்துமா என்ன பண்ணலை நீங்கள் பார்க்க கிடையாது. ஆத்துமாவுக்கு அழிவு கிடையாது. இதை புரிஞ்சுக்கிறணும். நம்ம ஏதோ ஏனோ தானோன்னு வாழக்கூடாது வாழ்க்கையில். அப்போ அந்த ஆத்துமா மரிக்கும்போது கடவுளுக்குள்ள ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டானா அவனை கூட்டிகிட்டு போவ தேவ தூதர்கள் வந்து நேர எங்கே கொண்டு போவாங்கன்னா, இலைப்பாறுகிற ஒரு இடம், பாரடேஸ், பரதேசி என்று சொல்லுவார்கள், அங்கே கொண்டு போய் விடுவாங்க. பரலோகம் இன்னும் திறக்கப்படவில்லை. துன்மார்க்கன் ஒருவன் மரிக்கும் போது அவனை கொண்டு எங்கே போய் விடுவாங்கன்னா, பாதாளத்தில் விடுவாங்க, நரகத்தில் விட மாட்டாங்க. ஏனென்றால் நரகம் இன்னும் என்ன செய்யலை, திறக்கப்படலை. நரகம் பரலோகம் என்றைக்கு திறக்கப்படும் கேட்டிங்கன்னா, வெளிப்படுத்த வெள்ளை சிங்காசனம் நியாய தீர்ப்புக்கு பிறகு இதெல்லாம் மாறும். அருமையானவர்களே, இப்போ பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த மரித்த கடவுளுக்கு பயமில்லாதவங்களும் சரி, பரிசுத்தவங்களும் சரி, பாதாளம் என்கிற ஒரு இடத்துல இருந்தாங்க. வேதத்தில் நிறையா காட்ட முடியும். அதுக்கு பேர் தாழ்ந்த பாதாளம் சொல்லுவாங்க, மேல் பாதாளம் சொல்லுவாங்க. என்னைய பாருங்கள் எல்லாருமே, புரியுதா உங்களுக்கு? பழைய இயேசு கிறிஸ்து மரிக்கிற வரைக்கும் மரித்தவர்கள்லாம் எங்கே போனாங்கன்னா, பரிசுத்தவான்கள், ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், எல்லாமே ஒரே இடத்துக்கு போனாங்க, பாதாளத்துக்கு. ஆனால் 2 பிரிவு இருந்துச்சுங்க, கீழ்பாதாளம், மேல் பாதாளம். உதாரணத்துக்கு நம்ம லாசரு ஐஸ்வர்யான் கதையில் நீங்கள் பார்க்கலாம். பாருங்களேன், இந்த நரகம் எப்படி இருக்குன்னா, பூமிக்கு அடியில் போய்கிட்டே இருக்கும். இந்த பப்பாளி பழம் பார்த்துருக்கீங்களா? அதுக்கு நடுவில் என்ன இருக்கும்? பெரிய பிளவு இருக்கும், பார்த்துறீங்களா? அந்த மாதிரி தான் அங்கே பிளவு இருக்கும், கீழ்பாதாளம், மேல் பாதாளம். துன்மார்கள் எல்லாம் கடவுளுக்கு போய் கீழ்பாதாளம் இருந்தாங்க, செத்த பரிசுத்தவான். ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு சில சத்தியங்கள், சில உண்மை அங்கே சம்பவங்கள் நடந்தது. வாசிங்களேன், மத்தேயு 27 வாசிங்களேன். அங்கே என்ன நடந்தது? இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் மரித்த பிறகு அந்த பாதாளத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாம் என்ன நடந்துச்சுன்னு மத்தேயு 27:51 வாசிங்களேன். ஒரு பயங்கரமான பகுதி. 27, 51, 52, 53 வாசிங்களேன். 27. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சிலை மேல் தொங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. என்ன பிளந்தது? கண்மலைகள் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. கல்லறைகள் என்ன கல்லறை? ஏற்கனவே புதைச்சு வச்ச கல்லறை பூரா என்ன பண்ணிருச்சு? அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. பாருங்களேன், இயேசு சிலுவையில மரிச்சவனே
இந்த கல்லில் இருக்கவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க உயிரோட? சொல்லுங்க. எலும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எலும்பி அங்க போட்டிருக்கு, பரிசுத்த நகரத்தில் அநேருக்கு என்ன பண்ணாங்களாம்? நான் வசனம் இல்லையா? அவர் பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகர்களுக்கு காணப்பட்டார்கள். பாருங்க. அப்ப இங்க என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிச்ச உடனே இந்த மேல் பாதாளத்தில் இருக்கிற அந்த சரீரமெல்லாம் எந்திரிச்சிருச்சு. எந்திரிச்சு நரங்கனே இப்போ இயேசு என்ன செய்கிறாருன்னா, இவங்களெல்லாம் எங்கே கொண்டு போகிறாருன்னா, இந்த எந்திரிச்சவங்களெல்லாம் பரதேசிக்கு கொண்டு போகிறார். பரதேசிக்கு முதல்ல போனது யாரு? சொல்லுங்க பிரதர். இயேசு தான் போனாரு. நீ என்னோட பரதேசி திருடனை போயிட்டேன். அதுக்கப்புறம் இவங்க பூரா போகிறாங்க. இவங்களை பூராங்க, அதாவது மேல் பாதாளத்தில் இருக்கலாம் அப்புறம் ஷிஃப்ட் மாத்துறாரு. அதனால தான் போட்டிருக்கு, சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போனான்னு போட்டிருக்கோம். இடத்த மாத்திட்டாரு. இப்போ ஒல்லி கீழே பாதாளத்தில் யார் தான் இருக்கிறா? துன்மார்க்கர், கடவுளுக்கு பயப்பட. இப்போ இயேசு கிறிஸ்து மரிச்சவனே ஷிஃப்ட் மாறிடுச்சு. நான் உங்களுக்கு தெளிவாக என்ன சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து மரிக்காத வரைக்கும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் கடவுளுக்கு பயப்பட துன்மார்க்கெல்லாம் எங்கே தான் இருந்தாங்க? பாதாளத்துல. கீழ் பாதாளம் ஒரே இடத்துல தான் இருந்தாங்க. இவங்க அவங்கள பார்க்கலாம், அப்படித்தான் இருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மரிச்சவனே இந்த சம்பவம் நடந்து கல்லறைகள் வெடிச்சிச்சு. அவங்கள பூரா கொண்டு போய் அங்க பரதேசில வச்சுட்டார். அப்ப இதெல்லாம் பார்த்தீங்களா உண்மை, இதெல்லாம் ஆவிக்குரிய சத்தியங்கள். அப்ப பாருங்க, அதுக்கப்புறம் மேல் பாதாளம் கீழ் பாதாளம் சொல்றான். மேல் பாதாளத்துல இருந்தவங்களாம் அங்கே போயிட்டாங்க. இப்போ கீழ்ப்பாதாளத்தில் இருக்கிறவங்களாம் அப்போ பாருங்கள், இப்போ இன்னும் சில காரியங்களாம் இப்போ பார்க்க போகிறோம். சங்கீதம் அந்த இதெல்லாம் வசனம் நிறையா இருக்குது. தாழ்ந்த பாதாளம், கீழ்ப்பாதாளம், இதெல்லாம் நிறையா வசனங்க நான் காட்ட முடியும், ஆனால் நேரம் ஆயிடுச்சு. அந்த நரகத்தில் என்னென்ன வேதனைகள் இருக்கும் அதை நம்ம பார்க்க போகிறோம். நரகத்தில் என்னென்ன வேதனைகள் இருக்கும் அதை நம்ம பார்க்க போகிறோம். நரகத்தில் 3 இடம் இருக்குது. புறம்பான இருள், அக்கினி கடல், எரிகிற அக்கினி. சரி, முதலாவது என்னென்ன வேதனை இருக்கும்? இந்த பூமியில் பட்ட பாடுகளுக்கு பரலோகத்தில் போய் பரிசுத்தவான் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த பூமியில் ஆடுனவன் எல்லாம் செஞ்சவன் நரகத்தில் போய் என்னென்ன வேதனைப்படுவாங்க அதை நம்ம வாசிக்க போகிறோம். வாசிங்க. முதல் நரகத்தில் என்ன வேதனை வாசிங்க. மார்க்கு 9:43-44 முதல் என்ன வேதனைன்னு பார்க்க போகிறோம். மார்க்கு 9:43-44 பயாமே இருக்கப்ப 43-44. உன் கை உனக்கு இடராய் இருக்கிறால் அதை தரித்து போடு. நீ 2 கையுடையவனாய் அவியாத அக்கினியில் நரகத்திலே போடுவதை பார்க்கலாம் ஊனமாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். பாருங்க, முதல் தண்டனை என்னன்னா அவியாத அக்கினி. அக்கினி என்ன அக்கினி? அவியாத அக்கினி. நம்ம அம்மாமார்கள் இந்த அடுப்புல இது போடுவாங்க, சுடு தண்ணி வைக்க சோறாக்குவாங்க. கொஞ்சம் அமர்ந்துருச்சுன்னா மறுபடியும் மண்ணெண்ணெய் ஊற்றி போடணும். ஆனா இந்த அக்கினி என்ன பண்ணாது? அணையவே அணையாது. இந்த அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த அக்கினி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இந்த அக்கினி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுல தான் நம்ம ஒரு சம்பவத்தை பார்க்கோம். ஐஸ்வர்யவன் போய் அந்த அக்னியில வேதனை புரியான். அவன் என்ன சொல்றான்? கொஞ்சம் பயங்க, எனக்கு வெப்பம் தாங்க முடியல, எனக்கு குடிக்க கொஞ்சம் அந்த விரலை தொட்டு தண்ணி தாங்கன்னு சொல்லி கெஞ்சிரியான். பாருங்க அருமையானவர்களே, அவியாத அக்கினி. பாருங்க, ஒரு நாள் நான் ஒரு வீட்டுக்கு போனேன். ஜெபமான போயில அந்த கிரில் பற்ற வச்சுக்கிருந்தாங்க, அந்த கேட்டு வச்சு. அப்போ பற்ற வச்ச இடத்துல எனக்கு தெரியாது. நான் போய் கையை வச்சு எனக்கு கத்திட்டேன். ஒரு வாரம் அதோடைய அந்த இது என்னால் அந்த தாங்க முடியலை. அந்த வேதனை, மாவை தடவேன், மைய தடவேன். ஆனால் அப்புறம் 1 வாரம் 2 வாரம் அது தொடர்ந்து அந்த கை அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் பாருங்க. அப்போ தான் எப்படா தீயெல்லாம் குளிக்கிறாங்கன்னு நினச்சேன். இந்த வேதனை நம்ம எப்படி தீ தான் குளிக்கிறாங்க, அவங்க வாடு அசால்ட்டாக ஊற்றிறாங்கன்னு. ஆனால் இந்த அக்கினி எப்படி அக்கினியா? அவியாத அக்கினி. ஒருவன் கடவுளை ஏற்றுக்கொள்ள பாவத்திலே மறிச்சு போனா அவன் எங்க போய் இருப்பானா? 5 வருஷம் கிடையாதுங்க, 10 வருஷம் கிடையாதுங்க, 20 வருஷம் கிடையாதுங்க,
யுக யுகமாய் அவன் அந்த அவியாத அக்கினியிலே வேதனைப்படி. அங்கே இருங்க, முடி கருகாது, ட்ரெஸ்ஸு கருகாது, அது உங்களை என்ன பண்ணாது, ஒரு சேதப்படுத்தாது. ஆனால் அக்கினி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதில் வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு தீ குளிச்சா என்ன சொல்கிறாங்க, காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லி சாக்கை போட்டு பற்றி அதை பற்றுறாங்க. அங்கே ஒன்றுமே யாரும் உதவிக்கு கூட வரமாட்டாங்கங்க. ஏன்னு கேட்டால் ஆத்துமா சாகு, அழிவே கிடையாது, ஆத்துமா சாகாதுங்க. அதுக்கு தான் ஆண்டவர் அவியாத அக்னி அங்கே வச்சிருக்கிறார். இது முதல் தண்டனைங்க நரகத்தில். எந்த பாட்டி அங்கே என்ன சொல்றாது, எண்ணெய் போட்டு வடை சுட்டு உங்களுக்குலாம் கொடுக்காது. தப்பான காரியங்கள். முதல் தண்டனை என்ன அது நரகத்தில் சொல்லுங்க? அவியாத அக்கினி சதா காலங்கள் எரிஞ்சு கொண்டே இருக்கும். அருமையானவர்களே, ஒரு செங்கல்பட்டு நடந்த ஒரு சம்பவம். ஒரு போதகர் சொல்லியிருந்தார் வேதனையோடு. திவ்யா பிரியா ரெண்டு தோழிகள். இந்த திவ்யா என்கிற ஒரு வாலிப பெண் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நல்லா ஜெபிக்கிற ஒரு இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு பிரியா என்கிற ஒரு வாலிப பெண் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நல்லா ஜெபிக்கிற ஒரு இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளை. பிரியா என்கிற ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்த ஒரு பிள்ளை. இந்த 2 பேரும் இணை பிரியாத தோழிகள். எங்கே போனாலும் இவங்க இவருடைய குடும்ப கஷ்டத்தை அவர் ஷேர் பண்ணுவான், 2 பேரும் ஷேர் பண்ணுவாங்க. ஒரு நாள் திவ்யா இரவில் படுத்திருக்கும் போது ஒரு பயங்கரமான ஒரு சொப்பனம் வருது. இந்த சொப்பனத்தில் பார்த்தீங்கன்னா தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அநேகர் கதறாங்க. அந்த தீ எப்படி கேட்டால், அந்த தீவாளியில் இந்த வேட்டு போட்டு ஒரு வாடை அடிக்கும் பார்த்தீங்களா, அந்த வாடை மாதிரி இந்த பிள்ளை கருகின வாடையாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் படுத்துக்கிட்டே அந்த பிள்ளை, அந்த பெண் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு யாரோ கதவை தட்டுறாங்க. தட்டையில் இதெல்லாம் எப்படி நடக்குது நான் சொன்னேன், புரிஞ்சுக்கணும். எப்படி நடக்குது சொல்லுங்க? சொப்பனம் பார்க்கறது போலே பார்த்துக்கிட்டு இருக்கு, தரிசனம் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த பெண்ணு. இந்த பிள்ளை படுத்துருக்கு. திடீர்னு ஒருத்தன் கதவை தட்டுறாங்க. இது போய் திறக்குது. திறந்தா ஒரு கண்ணங்கரைன்னு ஒரு பிசாசு வந்து நிற்கிது. இந்த பிள்ளை இந்த பெண்ணு பார்த்து திடுக்குண்ணா, யாரு நீ அப்படின்னு கேட்டுறான். அப்போ ஒரு கையில் ஒரு லெட்ரு வச்சுருந்தான். என் எஜமான் இந்த லெட்டரை அவன்கிட்ட கொடுக்க சொன்னான். எஜமான் யாருன்னு இந்த பொண்ணு கேட்குது. என் எஜமான் லூசிபியர் சாத்தான்னு சொல்லிட்டு போயிடுச்சு. இந்த லெட்டரை இந்த படிச்சு பார்க்குது. இதெல்லாம் எப்படி நடக்குது? மறுபடியும் கேட்குறீங்க, எப்படி நடக்குது? கனவுல நடக்குது. இதெல்லாம் சொப்பன மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த லெட்டரை பிடிச்சு பார்க்குது. இதை யார் எழுதுனா, பிரியா எழுதுச்சு. என் அன்புள்ள தோழி திவ்யாவுக்கு நான் எழுதும் மடல். எத்தனை காலம் நீ என்கிட்ட பழகி இருக்க, என் விஷயத்தை பூரா உங்கள்கிட்ட சரி, என் டீச்சர், என்னுடைய மேரேஜ் விஷயம் எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நீ என்கிட்ட பேசியிருக்க. என்ன நடந்தது தெரியுமா? நேற்று இரவு நாங்கள் குடும்பத்தோடு சினிமா பார்த்துட்டு வந்தோம். ஒரு லாரியில் அடிபட்டு அந்த இடத்துல நான் செத்து போயிட்டேன். நான் செத்த பிறகு என்ன நடந்தது தெரியுமா? நான் விழுந்து செத்தவனே பிசாசுகள் வந்து என்னை தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போய் பார்த்தா அங்கே இயேசு கிறிஸ்துவை நான் போய் பார்த்தேன். அவர் சொன்னார், நீ நரகம் போ, உனக்கு தண்டனை அதுதான் சொல்லிட்டாரு. இந்த பிசாசுகள் கொண்டு போய் என்னைய அவியாத அக்கினியில் போட்டு நான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் தோழி திவ்யா. என்னால் தாங்க முடியலை. இந்த நரகத்தின் வேதனை என்னால் தாங்க முடியலை. எத்தனை காலம் என் கூட நீ பழகி இருக்க. ஒரு நாளாச்சும் இந்த இயேசுவை பற்றி, இந்த நரகத்தை பற்றி, பரலோகத்தை பற்றி நீ என்கிட்ட சொல்லியிருக்கிறியா? என் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிய. இந்த ஆண்டவர் தான் விடுதலை பண்ணுறோன்னு சொல்லியிருக்கா. நான் இங்கேருந்து வேகிறதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் அந்த ரத்த பலிக்கு நீ தான் காரணம். டப்புன்னு இந்த பிள்ளை முழிச்சிருச்சு. முழிச்சவனே சொப்போனா அப்படின்னு சொல்லிட்டு விடிய காலையில் வேகமாக முகத்தை கழுவி வண்டியை எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுச்சு. பிரியா வீட்டுக்கு போய் பார்த்தா சொந்தக்காரங்களாக நிற்கிறாங்க. அப்போ கேட்குது, என்னாச்சு? அப்போ சொல்கிறாங்க, பிரியா நைட்டு படம் பார்த்துட்டு வந்தாங்க, பயங்கரமான ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, அம்மா அப்பா ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, பிரியா ஸ்பாட்லேயே அவுட்னு சொல்லி கதறி இந்த பிள்ளை. ஐயோ, பார்த்தீங்களா? நம்ம வாழுகிற வாழ்க்கை யாருக்காக வாழணும்? மற்றவர்களுக்கும் நீங்கள் இயேசுவை பற்றி சொல்லணும். நரகத்திலிருந்து ஒரு கடிதம், அது அன்னைக்கெல்லாம் பரவுச்சு அந்த கடிதம். அந்த யூடியூப்ல நிறைய அந்த நரகத்திலேருந்து ஒரு கடிதம் பரவுச்சு. கதறி அந்த பிள்ளை, அந்த பெண்ணு, எத்தனை நாள் நீ என்கிட்ட பழகி இருக்க, ஒன்னா ஷாப்பிங்கு போவோம், ஒன்னா எங்கெங்கெல்லாம் போவோமே, ஆனால் அந்த இயேசுவை பற்றி சொன்னையா? பாருங்க, அதாங்க நரகம். அவியாத
அக்கினி. அக்கினி. வேமாமா முடிக்கிற ரெண்டாவது தண்டனை எடுத்து வாசிங்களேன். ரெண்டாவது என்ன 9, நான் மார்க் 9:46 வாசிங்களேன். அதே பகுதி வாசிங்க 46. அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்னி அவியாமலும் இருக்கும். அங்க என்ன சாகாதா? புழு சாவாமல் அக்னி முத அங்க என்ன அவியாத அக்னி சொல்லிட்டேன். அங்க என்ன இருக்குமா? புழு. புழு அவியாத. அங்க எப்படி புழு எப்படி இருக்குமா? சாவாமலும் இருக்கும். நம்ம நாட்டில் ஒருத்தர் இருக்கான் கோமாளி. யாரும் தெரியுமா? கோமாளின்னு ஒருத்தர் இருக்கான். இந்த நாம் தமிழர் கட்சி சீமான் அவன் பேசியிருக்கான் நரகத்தை குறித்து. எழுதனவே முட்டா பாயினான் அந்த வேத பகுதியை. என்ன கேட்டிங்கன்னா, புழு எப்படா தீயில சாகாமல் இருக்கும் அவன் கேட்குறான். அட முட்டா பயிலே, தீயில சாகாத புழுக்கள் இன்னைக்கு நிறையா இருக்குடா. இவன் பெரிய இந்த சயின்ட்டு படித்த மாதிரி உலகத்தே படித்த மாதிரி பேசுவான். ஆனால் ஒரு விஷயம் அவனுக்கு தெரியாது. இந்த புழு சாகாதுங்க, நரகத்தில் இருக்கிற புழு சாகாது. ஒரு பக்கம் அக்கினி வேதனை, இன்னொரு பக்கம் என்ன பண்ணியிருக்குமா? புழுக்கள் சாக. புழு மூக்குல ஏறும், வாயில ஏறும், வாய்க்குள்ள போவோம். இந்த புழு நம்ம ஒரு கரப்பா பூச்சியை பார்த்தா என்ன பண்ணுறோம்? அலறி அடிக்கிறோம். கொஞ்சம் புழு பழத்துலையோ சாப்பாடுல இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம்? அது சாப்பிட்றோமா? ஆனால் நரகத்தில் ஒரு பக்கம் நீ வெந்துக்கிட்டு இருப்ப, ஒரு பக்கம் புழு என்ன பண்ணுமா? அப்படியே காதுக்குள்ளே போவோம், மூக்குக்குள்ளே போவோம். அப்படியே கற்பனை பண்ணி பாருங்களேன். அப்படியே காதுக்குள்ளே போய் மூக்குக்குள்ளே வந்து அப்படியே எவ்வளோ அருவருப்பாக அத்தம்பரிய புழு வந்து அப்படியே கிடந்தா எப்படி இருக்கும்? அந்த புழு மனுஷனை வேதனைப்படுத்துமா. ஒரு பக்கம் அவியாத அக்கினி, ரெண்டாவது என்னதான்? புழு. அந்த புழுக்கள் எங்க இருந்துங்க வரும்? நம்ம சரீரத்திலேருந்தே வருமா? அவன் சரீரத்திலேருந்தே வருமா? அதுதான் பாவம் என்கிற புழு. அது என்ன புழு? பாவம் ஆட்டம் போட்டே இல்லை, அடுத்த குடும்பத்தை கெடுத்தே இல்லை, அடுத்த மனையை திருட்டுத்தனமாக செஞ்சே இல்லை, ஆசைப்பட்டே இல்லை, என்னென்ன பண்ண பூமியில் உன்னை கேட்க ஆள் நினைச்சேல, அந்த புழு தாண்டா உனக்கு. நீ என்னென்ன பண்ணுனியோ அதை பூரா பாருங்க. இதுதான் ரெண்டாவது தண்டனை. முதல் தண்டனை என்னது? அவியாத அக்கினி. விலாவரியா சொல்ல நேரம்ல, டக்கு டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துல காட்டிடுறேன். அவியாத அக்கினி. ரெண்டாவது சாகாத புழு. புழு. மூணாவது பாருங்களேன், வாசிங்களேன். மூணாவது என்னன்னு கேட்டோம்னா, ஐஸ்வர்யான் கதையில் இருக்கு. மூணாவது என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்றா? வெறும் மூணாவது நேரம்ல எடுக்க ஐஸ்வர்யவான் இல்லை, ஐஸ்வர்யா என்ன சொல்றாருன்னா, அந்த லாசர் அனுப்பி விரலை தொட்டு இந்த நாக்கில் ஒரு சொட்டு தாகம். நரகத்தில் மூணாவது தாகம் இருக்கும், தீராத தாகம். தண்ணியே இருக்காதுங்க, அக்கோபினா இருக்காதுங்க. மினரல் வாட்டி வண்டி வராதுங்க 10 ரூபாய்க்கு. கேணு தண்ணி கிடைக்காதுங்க, உப்பு தண்ணி கிடைக்காதுங்க, எந்த தண்ணியும் கிடைக்காது. நம்ம வீட்டுக்குள்ள இருந்து வெளியில போயிட்டு வந்தோன்னா என்னதான் தேடுறான்? தண்ணி 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 அப்படின்னு தண்ணியை தேடுவோம். எங்க வீட்டில் நான் எப்போ பார்த்தாலும் செம்புல தண்ணி வந்து வைப்பேன். நான் குடிக்கிற நேரம் செம்புல தண்ணியே இருக்காது. தண்ணி 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 தான் தேடுவோம். பார்த்துறீங்களா? அப்படி வெளியில போயிட்டா கரும்புச்சாறு, பெப்சி, கொக்கோ கோலா, ஹை ஹை ஹை. நரகத்தில் ஒன்றும் கிடைக்காது. நரகத்தில் தாகத்திலே ஒரு பக்கம் அவியாத அக்கினி, ரெண்டாவது புழு, மூணாவது தண்ணீர். ஏங்க ஒரு மனுஷன் சாப்பாடு இல்லாம கூட இருந்தலாம், எது இல்லாம இருக்க முடியாது? தண்ணி இல்லாம இருக்க முடியாது. உங்களுக்கு தெரியுமா தண்ணி எவ்வளவு மெயின் தெரியுமா? தண்ணியோட அருமை யாருக்கு தெரியும் தெரியுமா? தண்ணி இல்லாதவங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அந்த ஏரியாவில் தண்ணி இல்லை. அந்த தண்ணி, ஆனா தண்ணி இருந்து நம்ம என்னென்ன பண்றோம்? அப்படியே நல்லது தூக்கி கையை கழுவுறது, அதை செய்யறது, இதை செய்யறது. தண்ணி இல்லாட்டி எவ்வளோ அருமை தெரியுமா? அப்போ பாருங்க, மூணாவது அங்கே தண்ணி கிடைக்காத எவ்வளோ வேதனை பார்த்தீங்களா நரகத்தில்? எத்தனை வருஷங்க சொல்லுங்க? எத்தனை வருஷம் இருக்குமா? யுகம் யுகமாக, யுக யுகமா, லாஸ்ட் வரைக்கும் அவனுக்கு சாவே கிடையாது. சீக்கிரம் போயிடா. 4வது முடிச்சிருவோம். 4வது மத்தேயு எடுங்க. 4வது என்ன தண்டனைன்னு மத்தேயு 8:12 மட்டும் வாசிக்க, முடிச்சிருவோம். 8:12. ராஜ்யத்தின் புத்திரரோ புறமான இருளே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று பாருங்க. முதல்ல என்ன இருக்கும்? அவியாத அக்கினி, ரெண்டாவது புழுவு, மூணாவது தீராத தாகம், 4வது அங்க என்ன இருக்குமா? அழுகையும் பற்கடிப்பும். ஒரு பக்கம் அக்கினி,
ஒரு பக்கம் புழுவு, ஒரு பக்கம் தண்ணி. சிரிச்சுக்கிட்டா இருக்க முடியும்? என்னதான் செய்ய முடியும்? சிரிக்கக்கூடாதுங்க. நரகத்தில் அப்படிப்பட்ட வேதனை. அழுதுகிட்டே இருப்பாங்களாம். அழுதுட்டு என்ன பண்ணுவாங்களாம்? பற்கடிப்பும் பல்ல கடிப்பாங்களாம். ஏன் பல்ல கடிக்கிறாங்க தெரியுமா? அழுகையும் பற்கடிப்பும். ஏன் பல்ல கடிக்காங்க தெரியுமா? யாருக்கு விரோதமாக தான் பல்ல கடிப்பாங்க? ஆண்டவருக்கு விரோதமாக பல்ல கடிப்பாங்களாம். எங்களை வந்து இப்படி போட்டு சித்திரவதை பண்ணுறியா, பல்ல கடிப்பாங்களாம். மாறி மாறி இதுதான் நடக்கும். அடுத்த ஒரு இடம் இருக்குது, அதெல்லாம் புறம்பான இருள் இருக்குது, கந்தகம் எரிகிற அக்கினி இருக்குது, அக்கினி கடல் இருக்குது. பாருங்க, இப்போ நம்ம பார்த்த எத்தனை தண்டனையை பார்த்துருக்கோம்? பனிஷ்மெண்ட்டு 4 பார்த்துருக்குறோம். அப்படியே நீங்கள் யோசித்து பாருங்களேன், இந்த பூமியில் நம்ம எப்படி வேணாலும் வாழலாங்க. ஆனால் மரித்த பிறகு நம்ம இஷ்டத்துக்கு வாழ முடியாது. மரணம் முத்திரிக்கப்படும், சிகில் வைக்கப்படும். வடகொரியாவில் புத்த மதத்தை சேர்ந்த ஒரு வாலிப பெண் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அப்பா கிடையாது, அம்மா மட்டும் இருந்தாங்க. அம்மாட்ட எத்தனை இதோட சொல்லுவாங்க, அம்மா இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். கேட்கல அம்மாக்காரி. ஓடி இயேசுவாது முட்டை கோசாகுது அப்படின்னு சொல்லி அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. மரிச்சு போயிட்டாங்க ஒரு நாள் அந்த அம்மா. அதுக்கப்புறம் இந்த பெண் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்த ஒரு நாள் இரவு ஜெபத்தில் செபித்து கொண்டிருந்த போது திடீர்னு ஆண்டவர் இந்த வாலிபனுடைய ஆத்துமாவை எடுத்துக்கொண்டு போனார். நரகத்தை போய் ஒவ்வொரு இடத்தையா காண்பித்து கொண்டு இருந்தா. நரகத்தில் மனுஷன் படுற வேதனையெல்லாம் பார்த்தா அப்போ இந்த பிள்ளை இருதயம் நொறுங்கி போச்சு. ஒவ்வொரு இடத்தையும் கடந்து போகிறா. அக்கினி எரிகிற அக்கினி, புழு எல்லாத்தையும் கடந்து போகிறப்ப திடீர்னு ஒரு சத்தம், அழுகுரல் சத்தம் கேட்குது. அந்த சத்தம் அடிக்கடி கேட்ட குரல். இந்த குரலை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன்னு சொல்லி திரும்பி பார்த்தா தன்னை பெத்து வளர்த்து தன்னை ஆளாக்கின தாய் நரகத்தில் வெந்து கொண்டு இருந்தா. அம்மா அப்படின்றப்ப, மகளே எத்தனையோ தடவை சொன்னப்பா, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை, நான் புத்தர் மதத்தில் வைராக்கியமாக இருந்துட்டேன், ஆனால் நான் வந்த நாள்லேருந்து இந்த வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் மகளே, எப்படியாச்சும் ஆண்டவர்கிட்ட சொல்லிங்கிறத என்னை கூட்டிகிட்டு போன்னு சொன்னப்ப கண்ணீரோடு இந்த வாலிபன் இயேசுவை பார்த்த போது இயேசு சொன்னான், இல்லை மகளே, மனுஷன் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் விதிக்கப்பட்டாச்சு. நான் ஒரு சட்டம் போட்டு வச்சிருக்கிறேன், இதை மீறி என்னால் செயல்பட முடியாது. இந்த பூமியில் ஒருத்தன் கண்ணை மூடுற வரைக்கும் தான் நான் சான்ஸ் தருவேன், செத்த பிறகு அவனுக்கு கிடையாது சொல்லி வேதனையோடு அந்த அம்மா கதறுனா. வேதனையோடு மகள் அழுதுட்டு வந்தான். அதுக்கப்புறம் இந்த பூமிக்கு வந்து அவள் வேக வேகமாக ஒரு புக்கை எழுதுனா. நரகம் எப்படிப்பட்ட இடம் பார்த்த காட்சியெல்லாம் எழுதி அந்த இன்னைக்கு யூடியூப்பில் இருக்குது, அந்த அம்மா செஞ்ச எழுதி சொந்தக்காரங்கிட்ட எல்லாத்தையும் போய் இயேசுவை அறிவிச்சா. நரகம் எதிரியே கூட நரகம் போகக்கூடாதுங்க. இதுதான் நம்மளோட இன்னைக்குமே அப்படி தான் நினைக்கணும். சிலர் நினைப்பாங்க, நான் போயிட்டு போகிறேன் நரகம், போனா தானே உனக்கு தெரியும், இருக்கிற வரைக்கும் உனக்கு அருமை தெரியுமா? நிழலோட அருமை எப்பங்க தெரியும்? வெயில் இருக்கும் போது தான் தெரியும். அதுதான் உனக்கு தெரியாது. நரகம்னா நீ ஈஸியாக நினைக்கிற, இத்தனை தண்டனை இருக்குப்பா. யுகோயுகமாக மனுஷன் எங்கே போய் வாழணும். அதை தான் சொல்கிறேன், ஒரே ஒரு வாழ்க்கை யாருக்காக வாழணும்? ஆண்டவருக்காக, இயேசுவுக்காக வாழணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆண்டவருக்காக உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருங்க. எல்லாத்தையும் தூக்கி எறிங்க. சந்தோஷப்படுத்துறது, மகிழ்ச்சியை தரலாம் தூக்கி எறிங்க. ஆண்டவருக்காக வாழுங்க ஒரு வாழ்க்கையை. நான் இங்கே சந்தோஷமாக வாழ்வேன், நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொன்னால் நீ அங்கே தான் போகணும். உன்னை தூக்கி எடுக்க இந்த பூமியில் தான் ஆண்டவருக்கு அதிகாரம் இருக்குது, நரகத்துக்கு போனால் கிடையாது. ஆகவே சிஎஸ்ஏ அந்த மாட்டுத்தாவணியில் அங்கே ஒரு கல்லறையில் எழுதி வச்சுருந்தாங்க, நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மரணம் உன்னை ஒரு நாள் தேடி வருமா. என்ன செஞ்சிருமா? நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மரணம் உன்னை கண்டிப்பாக என்ன பண்ணும்? தேடி வரும். எல்லாத்துக்கும் மரணம் ஒரு நாள் நிச்சயம். ஆனால் மரித்த பிறகு நம்ம எங்கே போகிறோம் அந்த உறுதி நம்மளுக்குள்ளே இருக்கணும். எல்லாம் கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு சொன்ன வார்த்தை,
சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்படாதீங்க. சரீரத்தையும் ஆத்துமாவையும் நரகத்திலே தள்ள வல்லவருக்கே பயப்படுங்கள். அருமையானவர்களே, ஒரு மனிதனுடைய முடிவு நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆண்டவருக்காக வைராக்கியம் வாழணும். பாடுகள் பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவருக்காக நிற்கணும். அப்படி நிற்கும்போது ஆண்டவர் ஒரு நாள் மரணம் வர்றப்ப நம்ம எங்கே போக போகிறோம் அந்த அறிவு நம்மளுக்கு வேணும். நரகம்னா நம்ம ஏதோ விளையாட்டாக நினைக்கக்கூடாது. இன்னைக்கு காட்டினேன், அவியாத அக்கினி, சாவாத புழு, தீராத தாகம், 4வது அழுகையும் பற்கடிப்பு இருக்குமா. அதுக்கப்புறம் சில நரகத்தில் வேதனைகளாக இருக்குது. இன்னும் 2-3 வேதனைகள் இருக்கு. கர்த்தர் தாமே இந்த காலை வேளையிலும் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் தான் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட சத்தியங்களை இன்னும் ஆழமாய் சொல்லித்தர உதவி செய்யுங்க ராஜா. எங்கள் வீட்டில் யார் எந்த சொந்தங்கள் யார் எந்த பிள்ளைகள் இருந்தாலும் இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நாங்கள் வைராக்கியமாக சொல்லணும் ராஜா. நரகம் ஒன்று இருக்கிறதுன்னு சொல்லி கொடுக்க எங்களுக்கு ஒவ்வொருத்தரையும் நீங்கள் திடப்படுத்துங்க ராஜா. உடைய கரத்தில் தொடர்ந்து நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. 1989 வருஷத்தில் த லெஜண்ட் ஹோல் டீம் அப்படின்ற ஒரு டீம் ரஷ்ய தேசத்தில் பார்த்தீங்கன்னா சோவியத் இன்ஜினியர்ஸ் மூலமாக கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் அவங்க ஹோல் போட்டுக்கிட்டே வந்தாங்க. 14 கிலோமீட்டர் ஹோல் போட்டுகிட்டே வரும்பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே 1832 ஃபாரன்ஹீட் அளவுக்கு ஹீட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சான். அதாவது 1000 டிகிரி செல்சியஸ். அப்போது அப்படி ஹீட் ஆகும் பொழுது இங்கே என்ன தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சோதனை பண்ணி பார்க்கும் பொழுது அந்த சயின்டிஸ்ட்டு அங்கே பயங்கரமான கூக்குரலை கேட்குறாங்க, கத்துற கூக்குரல். அதுக்கு பிற்பாடு அவங்க சொல்கிறாங்க, இது நரகத்தின் வாயிலுக்கு நேராக சென்றுடுச்சு இந்த கோல். அதனால இதுக்கு மேலே நம்ம இந்த ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணலான்னு சொல்லி அந்த ப்ராஜெக்டை எங்கே பண்ணினாங்கன்னு சொன்ன இடத்த கூட இன்னைக்கு வரையும் உலகத்தில் சொல்லாமல் அதை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த சத்தம், நரகத்தின் சத்தத்தை இந்த செய்தியில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த நரகத்தின் சத்தம் பயங்கரமான ஒரு கூக்குரல், அலறும் கூக்குரல். மரித்த The Soviet Union drilled a hole more than 12 kilometers deep in Siberia, which shares borders with Norway and Finland. The project to drill into the Earth's surface began in the 1970s, when Soviet scientists wanted to learn more about the Earth's crust. Over 2 decades, they managed to dig more than 7.5 miles down into the Earth. The drill broke through into a cavity, and the scientists lowered some equipment to see what was down there. An extremely heat-tolerant microphone, along with other sensory equipment, were lowered into the well. The temperature was about 1,100 degrees centigrade, about 2,000 degrees Fahrenheit. But the real shocker was the disturbing sound that was recorded. They only got about 17 seconds of audio before the microphone melted, but it was 17 horrifying seconds of the screams of the damned. The screams of the hell.